திருக்குடும்ப சபையினர் நற்கருணை ஆண்டவரால் ஆசீர் பெற்ற விழாவை சிறப்பாக கொண்டாடினர். மடமாதா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கலையகத்தில் தயார். நற்கருணையில் தோன்றிய இயேசுவால் இருக்கிறவர் நாமே, நாமே இருக்கிறவர் என திருக்குடும்ப சபை ஆசீர் பெற்ற நாளை நினைவு கூறும் மாசி மாதம் 3ஆம் தேதியன்று கடந்த செவ்வாய்க்கிழமை வவுனியா திருக்குடும்ப கன்னியர் இல்லத்தில் திருக்குடும்ப யாழ் மாகாண தலைவி, அவருடைய ஆலோசகர்கள், திருக்குடும்ப பொதுநிலையினருக்கான ஊக்குவிப்பாளர் அருட்சகோதரிகள், திருக்குடும்ப பொதுநிலையினர் அனைவரும் இணைந்து இந்த நாளை சிறப்பித்திருந்தனர். அன்றைய தினத்தில் திருக்குடும்ப பொதுநிலையினரால் வெளியிடப்படும் சஞ்சிகையான உறவின் பாலம் எனும் சஞ்சிகை வெளியிடப்பட்டு 25 வருடங்களை நிறைவு செய்யும் இந்த வருடத்தில் 25 வருட நிறைவு ஜூபிலி சிறப்பு சஞ்சிகை வெளியீடும் இடம்பெற்றது. அத்துடன் திருக்குடும்ப பொதுநிலையினருக்கான புதிய தேசிய தலைவியாக அருட்சகோதரி நீட்ரா அந்தோனிப்பிள்ளை அவர்கள், மாகாண தலைவி அருட்சகோதரி ஜொய்லின் ராஜி ஸ்டாலின் அவர்களால் உத்தியோகபூர்வமாக நியமிக்கப்பட்டார். கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக திருக்குடும்ப பொதுநிலையினரின் தேசிய தலைவியாக கடமையாற்றிய அருட்சகோதரி செல்வராணி தொபியாஸ் அவர்களுக்கான சேவை நலன் பாராட்டு நிகழ்வும் இடம்பெற்றது. இந்த நிகழ்விற்கு வவுனியா பங்குத்தந்தை அருட்பணி அந்தோனிதாஸ் டலிமா அடிகளார் மற்றும் மாகாண தலைவி ஆகியோர் சிறப்புரை வழங்கியிருந்தனர். இந்த நிகழ்வு திருக்குடும்ப பொதுநிலையினரின் ஏற்பாட்டில் திருக்குடும்ப பொதுநிலையினரின் தேசிய செயற்பாட்டுக் குழுவின் தலைவர் திரு கே. ஃபேர்னாட் அவர்களின் வழிகாட்டலில் சிறப்பாக நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.